Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து plain ஆட்டாமா பூரியும் உருளைக்கிழங்கு பிரட்டல் கறியோடையும் வந்திருக்கிறேன். இந்த plain ஆட்டாமா பூரி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். November 18, Mary Grace from Rome. இன்னைக்கு உங்களோட birthday. So I wish you many happy returns of the day. Enjoy your birthday and may God bless you. ஸோ அந்த உருளைக்கிழங்கு பிரட்டல் கறி செய்கிறதுக்கு நான் இதில் வந்து ஒரு தாச்சி எடுத்து வச்சுக்கொண்டு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சா பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகு போட்டு கடுகு வடிக்கணும். ஸோ இப்படி கடுகு வடித்து கொண்டு வரைக்க இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த பெருஞ்சீரத்தை இதில் போடுங்க. வந்து ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து இப்படி சின்னதாக வெட்டி இருக்கு. இப்போ இதையும் இதில் போடுங்க. வந்து உள்ளி இருக்குது, உள்ளி பூடு 4 இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, 5 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, நான் 1.5 காம்பு கருவேப்பிலை போடுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 இல்லை 3.5 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது, 5 சின்ன காஞ்ச மிளகாய் எடுத்து பிச்சு வச்சுருக்கேன். இதையும் இதில் போடுங்க. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 1/2 மினிட் மாதிரி இதில் வதங்க விடுவோம். ஸோ இப்போ இன்னொரு 1/2 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வதங்கி இருக்கு. இப்படி வதங்கினா பிறகு இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. நான் வந்து பெரிய உருளைக்கிழங்குன்னா 3 எடுத்து நான் எல்லாட்டிக்கு 500 கிராம் சரியாக வருது. அதை எடுத்து கழுவி போட்டு இப்படி வட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த 3.5 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்ந்து பார்த்துட்டு போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே இதை நான் ஒரு 5 நிமிஷம் வதங்க விட போகிறேன். இடக்கிட கிளறி விடுங்க. இப்போ 2 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இடக்கிட வந்து கிளறி விடுங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். இப்போ வந்து இன்னொரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ டோட்டலி வந்து நான் 5 நிமிஷம் இதை வதங்க விட்டுனான். 5 நிமிஷத்துக்கு பிறகு வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு ஜாஃப்னா கறி பவுடர் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஆனால் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் கலந்த பால் இருக்குது. 1/2 கப் எல்லாடிக்கு 125 மில்லி லிட்டர் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது. இதில் வந்து 1/2 கப் எல்லாடிக்கு 125 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியும் இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு இந்த தூள் மணம், இந்த நாங்கள் போட்ட கறி பவுடரோட வாசம் எல்லாம் போகணும். ஸோ நான் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் இதை நான் அவிய விட போகிறேன். இடக்கிட கிளறி விடுங்க. இப்போ சரியாக 4 நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இதை எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் மூடி போட்டு 4 நிமிஷத்துக்கு பிறகு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இன்னொரு 6 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். நீங்கள் உப்பை வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ டோட்டலியாக வந்து 10 நிமிஷம் நான் இதை வந்து பிறல வெட்டினான். இப்போ இதை திறந்து விடுங்க. இனி மூட தேவையில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் இனி மூடாமல் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நான் இதை வந்து நல்லா பிறல விட போகிறேன். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு. 4 நிமிஷத்துக்கு பிறகு உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இது லைட்லியாக மசிச்சு விடுங்க. ஃபுல்லாக மசிக்க தேவையில்லை. இந்த இருக்கு நான் லைட்லியாக மசிச்சிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் நான் விட போகிறேன் இப்படியே. ஸோ இப்போ இன்னொரு 2 நிமிஷம் ஆகிட்டு. ஸோ டோட்டலியாக வந்து நான் 6 நிமிஷம் விட்டேன்னா இப்போ வந்து 6 நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை நிப்பாட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு தான் இதில் வந்து லைம் இருக்குது, ஆல்ரெடி லெமன். நீங்கள் உங்களுக்கு தேசிக்காய் புளி விருப்பம்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு புளிஞ்சு விடுங்க. ஆனால் விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை விடுங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க.
ஸோ எந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் விட்டுருக்கேன். ஸோ இந்த இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்குது. இதுதான் இந்த உருளைக்கிழங்கு பிரட்டல் கறி. நான் பூரிக்கு செய்கிற கறி செய்து முடிஞ்சது. இன்றைக்கு வந்து ஆட்டாமா பூரி செய்கிறதுக்கு இதில் நான் ஒரு பிரம்பான டிஷ் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து ஆட்டாமா இருக்குது. நான் 1.5 கப் அல்லாட்டிக்கு 225 கிராம் ஆட்டாமா எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. பட் நான் 1 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து பேக்கிங் பவுடர் இருக்குது. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது. இந்த பேக்கிங் பவுடர் இதில் போடுங்க. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து தண்ணி இருக்குது. ரூம் டெம்பரேச்சர் தண்ணி 3/4 கப் எல்லாட்டிக்கு 180 ml தண்ணி இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சி எடுப்போம். இதை வந்து நீங்கள் ரொட்டி குழைக்கிற மாதிரி குழைச்சிடுங்க. ஸோ நான் எடுத்த 3/4 கப் எல்லாட்டிக்கு 180 ml தண்ணியும் அவ்வளோத்தையும் விட்டுருக்குறேன். தாராளமாக காணும். ஸோ இந்த பூரிக்கு வந்து ஆகலும் வந்து லூஸாக குழைக்க தேவையில்லை. நீங்கள் ரொட்டி குழைப்பீங்களா அதுக்கு குழைச்சிருக்கிற மாதிரி குழைச்சிருத்தீங்கன்னா காணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் பேக்கிங் பவுடரும் போட்டபடியாக புளிச்சு வரைக்க சாஃப்டாக வரும் நல்லா. ஸோ இதை நல்லா பிசைஞ்சு இது குழைச்சி நீட் பண்ணி எடுப்போம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுப்போம். ஸோ இதை நல்லா பிசைஞ்சு குழைச்சி நீட் பண்ணி எடுத்துருக்கேன். அது ஒரு 6 நிமிஷமாக நான் நல்லா குழைச்சி பிசைஞ்சு எடுத்தேன் நான். ஸோ இப்போ இதை நல்லா குழைச்சிட்டேன். ஸோ ஒரு செப்பரேட்டான பவுலில் இதை வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயால் வந்து மேலே பூசி விடுங்க. ஸோ இந்த இருக்குது. இப்படி நான் பூசி இருக்கிறேன். பூசினா பிறகு பிளாஸ்டிக் ரேப்பால் இதை மூடி போட்டு உங்கள்ட்ட ஒரு கிச்சன் டவல் இருந்துன்னு சொன்னால் இல்லாட்டிக்கு ஒரு பிளேட்டாலையும் மூடி போட்டு இதை வந்து ஒரு 3லேருந்து 4 மணித்தியாலம் புளிக்க வைப்போம். இந்த பூரியை வந்து நான் சரியாக 4 மணித்தியாலம்னு சொன்னேன். பட் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு 4 மணித்தியாலம் 45 நிமிஷம் ஆயிருக்குது. நல்லா புளிச்சிட்டுது. ஸோ நான் ஏற்கனவே வந்து கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பூரி மாவை எடுத்து இந்த கவுண்டர் டாப்பில் வச்சு இதை நல்லா நீட்டாக இதை உருட்டி எடுங்கோ. அப்போ எங்களுக்கு சின்ன சின்ன வட்டி எடுக்க ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஒரே சைஸுக்கு உருட்டி எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரி உருட்டி இருக்கிறேன். இப்படி உருட்டினா பிறகு ஸோ ஒரு கத்தியால் வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸாக இதை வெட்டி எடுங்கோ. ஆகலும் பெருசாக போட்டிங்களா பூரி ஆகலும் பெருசாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் அப்படி வெட்டி எடுங்கோ. பட் இதை வந்து நீங்கள் இதை உருட்டி எடுக்க வந்து எண்ணெயில் போடுங்க நல்லா பெருசாக பொங்கி வரும். ஸோ இந்த இருக்குது. இப்படி சின்ன சின்ன பீசஸாக நான் வந்து இதை வெட்டி இருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் வந்து இதை நல்லா க்ளீனாக உருட்டி எடுப்போம் ரவுண்டாக. உருட்டி போட்டு இது கொஞ்சம் எண்ணெய் பூசி விடுங்கோ. ஸோ இந்த இருக்குது. இதெல்லாம் நான் சின்ன சின்ன ரவுண்டாக வந்து இப்படி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நாங்கள் உருட்டி எடுத்துகிட்டு பொரிச்செடுப்போம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா நான் இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியிருக்கேன். இதுக்கு எண்ணெய் நல்லா பூசிவிடுங்க. இந்த ரோலிங் பின்னுக்கும் எண்ணெய் கொஞ்சம் போடுறேன். போட்டுட்டு இந்த இருக்குது இந்த மா எடுத்து வச்சு நல்லா அமர்த்தி போட்டு நல்ல மெல்லிஸாக இதை உருட்டி எடுப்போம். இப்படி நான் மெல்லிஸாக இதெல்லாம் உருட்டி இருக்கிறேன்.
ரோலிங் பின் எல்லாடிக்கும் ரோல் பண்ண விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் இதை வந்து கைக்கு நல்ல எண்ணெய் போட்டுட்டு இதுலையும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு இப்படி அடி கையால் அமர்த்திட்டு இதை வந்து இப்படியே அமர்த்தி மெல்லிசாக தட்டி எடுக்கலாம். ரோலிங் பின் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கையாலேயே நீங்கள் இதை தட்டி எடுக்கலாம். இப்போ நாங்கள் இதை பொரிச்சு எடுப்போம். ஸோ இந்த பூரி பொரிக்கிறதுக்கு வந்து நான் இதில் சட்டி வச்சு எண்ணெய் வச்சுருக்கிறேன். ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். குறைச்சி வச்சுட்டு எண்ணெய்க்கு போட்டுட்டு உடனே எண்ணெயால் எடுத்து விடுங்கோ. போட்டு நல்லா பொங்குனா பிறகு நல்ல ஹீட்டில் வச்சு நல்ல சரியான டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா டக்குன்னு பொரிஞ்சிடும். இந்தா இப்படி வரைக்கும் இறக்கி எடுப்போம். நல்லா பொங்கி இருக்குதுந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த பிளெயின் பச்சை ஆட்டா மாவில் செய்கிற பூரி. இது செய்து முடிஞ்சுது. ஸோ பிளெயின் ஆட்டா மாவோடைய அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. இந்த நல்ல பர்ஃபெக்டாக சாஃப்டாக வந்திருக்கு. நல்ல சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம thumbs up பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.